எல்லாருக்கும் வணக்கம். இந்த சம்மரில் சில பேர் வீட்டில் வந்து க்ரீன் ஷேட் போட்டிருப்பாங்க. சில பேர் வீட்டில் போட முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ஏன்னா அவங்க வாடகை வீட்டில் இருக்கலாம், இல்லை பல காரணங்களுக்காக அவங்க வந்து க்ரீன் ஷேட் போடாமல் இருக்கலாம். ஒரு பால்கனி கூட இல்லாமல் கட்டாயமாக செடிகளை வெயிலில் தான் வைக்க வேண்டிய சூழ்நிலை கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாள் பூரா வெயிலில் இருக்கிற செடிகளுக்கு சாயங்கால நேரங்களில் ஒரு அட்டகாசமான ஒரு டானிக் மாதிரி கொடுக்கலாம். எப்படி அப்படின்னாக்க, இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய சப்போட்டா மரம். இது வந்து கட்டாயமாக வெயிலில் தான் வைக்க வேண்டியது இருக்குது மாடியில். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து அரிசி களைஞ்ச தண்ணி செடிகளுக்கு எவ்வளோ நல்லது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இப்போ இதையே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஐஸ் ட்ரே எடுத்து இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை அதில் ஃபில் பண்ண போகிறோம். எவ்வளோ தண்ணி எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் போட்டுற போகிறோம். அதுக்கப்புறமா இந்த ஐஸ் க்யூப்ஸ் ரெடி ஆனப்புறம் இதை வந்து செடிகளுக்கு கொண்டு போய் நம்ம போடலாம். வேர் பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி, வேர்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 4-5 கட்டிகள் போட்டு விடலாம். நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை அப்படியே நாங்கள் பாட்டிலில் கொட்டி வச்சு சில்லுன்னு விடலாமே, ஏன் அதை ஐஸ் க்யூபாக மாற்றணும் அப்படின்னு. ரொம்ப நியாயமான கேள்வி தான். என்ன அப்படின்னாக்க, இப்படி நாள் பூரா வெயிலில் இருக்கிற செடிக்கு நீங்கள் பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சு சில்லுன்னு கொண்டு தண்ணி விட்டிங்கன்னா அந்த மண் டக்குன்னு அப்சார்ப் பண்ணிடும். அப்போது ஒரு நேர் கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த வேர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஷாக் மாதிரி இருக்கும். அதை கொடுக்காம இப்படி ஐஸ் கட்டிகளாக போடும்போது இது உருகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சில் தண்ணி வந்து மண்ணுக்குள்ளே இறங்கும். அப்போ அந்த வேர்களுக்கு எந்த ஷாக்கும் இல்லாமல் செடிகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது உங்கள் செடிகள்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.